என்ன நான் அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடமா போய் நீங்க அப்படியே உத்து உத்து பாத்துட்டே இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல மித்து, நம்ம போட்டோவை ஃப்ரேம் பண்ணி பெருசா சூப்பரா மாட்டணும். அதான் எங்க மாட்டா நல்லா இருக்கும்னு பாத்துட்டு இருந்தேன். இங்க மாட்டா சூப்பரா இருக்கும்ல. இதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல மாட்ட வேண்டியதானே. ஏய், என்ன மித்து இப்படி சொல்ற? அதுல கேலண்டரா ஏதோ ஒரு இடத்துல மாட்டுறதுக்கு. போட்டோ மித்து, இட்ஸ் a symbol of love. அதான் அழகான ஒரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணி மாட்டணும். மித்து, அதான் இந்த இடத்துல மாட்டினா அண்ணி. ஏய் சித்து, வாங்க வாங்க. ஏய், என்னடா இது மொத்த குடும்பத்தை படத்தை ரெட்டி கூட்டிட்டு வந்திருக்க? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இந்தாங்க, இத புடிங்க. வாவ், ஏய் என்னடா இது சூப்பரா இருக்கு. உங்க மேரேஜ் அன்னைக்கு உங்க கையும் அண்ணி கையும் வைக்க சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. சரி, ஏடா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? என்னமோ இப்பதான் கொண்டு வந்து குடுக்குற? அண்ணா, அது என் ரூம்ல பத்திரமா வச்சிருந்தேன், மறந்தே போயிருச்சு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் சாதனை வர்றதுக்குள்ள நானே எடுத்துட்டு வந்து நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சேன். ஓ, சாதனா வந்து உன்னை கொல்ல போறா பாரு. பரவாயில்ல அண்ணி, உங்களுக்காகவும் அண்ணனுக்காகவும் அதை நான் தாங்கிப்பேன். பாத்தீங்களா, நீங்க போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னு சொன்னீங்க. சித்து அதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதான் இது. சரி, கொடுத்தாச்சுல, போ படி போ. விட்டா நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பான். வசந்தி, நீ வேற நேரம் கிட்ட நேரத்துல படி படிட்டு சும்மா இரு. டேய் கண்ணா, இங்க வாடா. டேய் சூப்பர்ரா. ஏய் ஒரு நிமிஷம். மித்ரா, நீ கை கொடு, இதுல வச்சு பாப்போம். அண்ணா அண்ணி, எப்போ உங்களுக்கு சண்டை வந்தாலும் இதை பாத்துக்கோங்க. கல்யாணத்துல இருந்த மாதிரியே எப்பவும் ஒன்னாவே இருக்கணும். வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறானா பாரு. சூப்பர்ரா, ரொம்ப அழகா சொல்லிட்ட. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பெரியப்பா வாங்கி தரேன். எனக்கு வீடியோ கேம்ஸ் வேணும் பெரியப்பா. டன், உடனே வாங்கி கொடுத்துட்டா போச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் போலயே. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க சாப்பிட போலாம். டேய் வாடா, போய் சாப்பிடலாம். டேய் வாடா. தேங்க்ஸ் டா. டேய் சீக்கிரம் வந்துருங்க. என்ன? ஓகேமா. மித்ரா, சூப்பரா இருக்குல்ல? வாவ். ஆமாங்க. ஹே, நம்ம அதை அங்க மாட்டலாமா? உங்க இஷ்டம் தான். என்னப்பா இது, காய்கறி நறுக்கவே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா எப்படி? உங்களை நம்பி நான் பெரிய பெரிய திட்டெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்கப்பா. அண்ணே, நாளைக்கு காலையில தானே விசேஷம், சீக்கிரம் அதுக்குள்ளே முடிச்சிடலாண்ணே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் கொடுத்துடலாம். சரி சரி, வேலையை பாருங்க. இந்தாங்க அண்ணே. நன்றிமா. அது அங்க விட்டு போயிருப்பா. இந்தாங்க அண்ணே. நன்றிமா. கொஞ்சம் அடுப்புல வேலை இருக்கு, முடிஞ்சதும் நானும் வரேன். சரி, பார்த்து விட்டுப்பா. ஹலோ, ராஜேந்திரனா? ஆமாங்க, நீங்க? நான் செட்டியார் வீட்ல இருந்து பேசுறேன். ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு.
காலையில நீங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் வந்துடும். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. ஐயா வேலை ஆரம்பிச்சிருந்தா நிறுத்திடுங்க. அதை சொல்றதுக்காகத்தான் கூப்பிட்டேன். என்னங்க சொல்றீங்க? வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க. செட்டியாரோட அம்மா தவறிட்டாங்க. நாளைக்கு விசேஷமே நடக்காது. மன்னிச்சிருங்க. ஐயா அட்வான்ஸ் கூட இப்ப என்ன செய்யறது? இதை நம்பி இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் வீணா போச்சு. இந்த சைஸ் போதுமா இல்ல பெருசா வேணும்? அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். டைம் ஆயிடுச்சு. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. அண்ணே பரவாயில்லண்ணே, வேலையை முடிச்சுட்டே போறோண்ணே. வாடா, அதான் சொல்லிட்டார்ல. வா. எங்க ஆளுங்களை காணோம்? இப்ப இவகிட்ட ஆர்டர் கேன்சல் ஆன விஷயத்தை எப்படி சொல்றது? ஆண்டவா, தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆடுவான்னு தெரியலையே. உங்களை தான் கேக்குறேன், ஆளுங்க எங்க? சாப்பிட போயிட்டாங்க மாமா. அதுக்கு நீங்க எதுக்கு இப்படி பேரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சோர்வா இருக்கு, அவ்வளவுதான். நீ போய் உன் வேலையை பாரு போ. ஆமா, எதை கேட்டாலும் என்ன துரத்துறதுலே குறியாருங்க. ஹலோ ஐயா, போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடுறீங்க? நான் தான் ஆர்டர் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. ஐயா, இப்படி திடீர்னு வேணான்னு சொன்னா எப்படிங்க? நான் செலவெல்லாம் பண்ணி பொருள் எல்லாம் வாங்கிட்டேன்னு, அட்வான்ஸ் கூட வாங்கல. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க வீட்டுல இப்படி நடக்கும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? அது எப்படிங்க நாங்க வாங்காத பொருளுக்கு காசு கொடுக்க முடியும்? பிசினஸ்னா அப்படித்தான் இருக்கும். நீங்க தான் அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். ஐயா ஐயா, அக்கா, உமாக்கா, உமாக்கா. வாமா. என்னம்மா? நம்ம செட்டியார் வீட்டு பாட்டி அம்மா தவறிடுச்சான். வரியக்கா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்னக்கா, வேலை ஏதாவது இருக்கா? ஆமா ஆமா, நான் வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, அவர் பொண்ணுக்கு நாளைக்கு சீமந்தம் நடக்கிறதா இருந்ததுல்ல? ஆமா, இனி என்கிட்ட சீமந்தம் நடக்க. சரி, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா, நான் வீட்ல வெயிட் பண்றேன். சரிம்மா. ரொம்ப நேரமா காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. யாரோ கெஸ்ட் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். மா, கெஸ்ட்லாம் யாரும் வரப்போறது இல்ல. அது ஒண்ணும் இல்ல, சம்மர் ஆரம்பிச்சிருச்சுல, காக்காய்க்கு குடிக்க தண்ணி கிடைக்கும் தான் கத்திட்டு இருக்கோம். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு போய் பால்கனில வச்சோம்னா அதுவே குடிச்சிட்டு பறந்து போயிடுமா. வினய் சொல்றதுதான் கரெக்ட். வாசுகி, சுமதி கிட்ட சொல்லி தினமும் பால்கனில தண்ணி வைக்க சொல்லு. சரி டாக்டர், நானே தினமும் தண்ணி வைக்கிறேன். மித்ரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காக்கா மினரல் வாட்டர்லாம் குடிக்காது, கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்குமா. நிஜமாவா சொல்றீங்க? ஏய், ஆமா மித்து, நான் சொல்றது சந்தேகம்னா இன்னைக்கு வேணா நம்ம செக் பண்ணிடலாம். நீ ஒன்று பண்ணு, நீ போய் மினரல் வாட்டர் வை, நான் கார்பரேஷன் வாட்டர் எடுத்து வைக்கிறேன். ஈவினிங் எதுல தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ. ஓகே, பாப்பலாம்.
ஆண்டி. Hi. ஹாய் அங்கிள். ஹாய் தாரா. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. 2 பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க அங்கிள். ஆ, இந்தாங்க. இப்பயாவது சொல்லுமா, எதுக்காக ஸ்வீட்? இன்னைக்கு டாடிக்கு பர்த்டே அங்கிள். ஓ, ஆமால்ல. இது ஏப்ரல் மாசம்ல. ஆ, நான் மறந்தே போயிட்டேமா. நீங்க மறந்திருப்பீங்கன்னு தெரியும் அங்கிள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா பர்த்டேக்கு வீட்டுக்கு வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி பார்ட்டி எல்லாம் கொடுப்பீங்க. இந்த வருஷம் அது மிஸ் ஆயிடுச்சு. உங்க மிஸ்டேக் எதுவும் இல்ல, எல்லாம் என்னால வந்துச்சு. நான் மட்டும் வினய கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. இதுல உண்மையில எந்த தப்பும் இல்லம்மா. யாருக்கு என்ன நடக்கும் இருக்கோ அதான் நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? ஏய் தாரா, என்ன சர்ப்ரைஸ் விசிட்? சும்மாதான் வினய், அங்கிள் ஆண்டிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஹாய் மித்ரா. ஹாய். தாரா, நீ அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இரு. நான் போய் காக்கா தண்ணி வினய் வச்சிட்டு ஒரு வரேன். நிமிஷம், ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன தாரா, என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு அப்பாக்கு பர்த்டே, அதான். ஷூ, சாரி, நான் அங்கிளுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிடு. இந்தா ஒரு நிமிஷம் பொடி. இந்தா மித்ரா. தேங்க்யூ. நீரு, இட்ஸ் ஓகே, நானே கொடுத்துறேன். குடு. சரி, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வா. அன்னைக்கு வினயதா கட்டிப்பேன்னு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா யாரால மாத்திருக்க முடியும்? திடீர்னு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம நான் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல மித்ரா இருக்கா. சரிம்மா, இப்ப நடந்ததை நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணும் வருத்தப்படாத. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஆண்டி. ஒரு வகையில வினய நான் கல்யாணம் பண்ணிக்காம போனது கூட நல்லதுதானே எனக்கு தோணுது. ஏன்னா என்னை விட மித்ரா தான் வினய்க்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா. வினய நான் கல்யாணம் பண்ணிருந்தா கூட இவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்பானான்னு தெரியல. நான் சொல்றது சரிதானே? இல்லம்மா, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒருத்தரோட இடத்தை இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது. உன்னோட இடத்தை மித்ராவால நிரப்ப முடியாது. மித்ராவோட இடத்தை உன்னாலேயே நிரப்ப முடியாது. நீங்க நான் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அங்கிள். ஓகே அங்கிள், அப்பாவை கூட்டு கோயிலுக்கு போகணும். நீங்க முடிஞ்சா அப்பாக்கு கால் பண்ணி விஷ் பண்றீங்களா? உங்களை அப்பா ரொம்ப மிஸ் பண்றாரு. இப்பெல்லாம் எங்க கிட்ட சரியா கூட பேசுறது இல்ல. நான் கண்டிப்பா பேசுறேம்மா. தேங்க்ஸ் நீ அங்கிள். போயிட்டு வா. நான் கிளம்புறேன். பாய் ஆண்டி. பாய். சரி. நல்ல பொண்ணு, பாவம். நல்ல பொண்ணுதாங்க. ஆனா பெத்தவங்க பேச்ச கேட்டுல கெட்டு போயிட்டா. பெத்தவங்க பேச்ச கேட்கிற யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க வாசுகி. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நல்லதா இருக்காங்க.
பாருடா, பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கே பல தடவை யோசிக்கிறவன் பட்ட பகல்ல பார்ல உட்காந்து குடிக்கிறான்னா குடும்பத்துல எவனோ குண்டு வீசியிருக்கான்னு அர்த்தம். போய் என்னன்னு விசாரிப்போம். டேய், நீ என்ன பண்ற? இந்த கடையிலேயே காஸ்ட்லியான சரக்கு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வா. சரிண்ணே. மொறு மொறுன்னு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஓ சரிண்ணே, வாங்கடா. ராஜேந்திரா, இந்த வர்றேன். உட்காருங்க ராஜேந்திரன், நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? என்ன இது? நாம என்ன ஃபங்க்ஷனுக்கா வந்திருக்கோம்? பாருக்கு தானே வந்திருக்கோம். ஹே ராஜேந்திரா, என்ன பழக்கம் இது? பகல் நேரத்தில் இப்படி பார்ல உட்காந்துருந்தா பார்க்குறவங்க உங்களையும் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு அப்படி கேட்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கோயிலுக்கு போகிறத விட குடிக்க வர்றது தான் ரொம்ப நல்லது. ஆமா ராஜேந்திரன். சரி, உங்க குடும்பத்துல அப்படி என்ன பிரச்சனை? அது வந்து இருப்பா இரு. ஒரு பெக்கு ஊத்திட்டு கேட்டாதான் பிரச்சனை என்னன்னு தெளிவா புரியும். டேய் புத்ரா, இப்ப சொல்லுங்க ராஜேந்திரன். வீட்டில் என் பொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனைங்க. அதான் மனசு கேட்கல. அதனால தான் பகல் நூறு பார்க்காம இங்கே வந்துட்டேன். நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் பைசல் பண்ணி வைக்கிறேன். பிரச்சனைக்கு காரணம் பொண்டாட்டி இல்லைங்க. அப்போ வேற யாரு? மேட்டு தெரு செட்டியாருங்க. அவர் பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொல்லி என்கிட்ட ஒரு இலைக்கு 150 ரூபான்னு 500 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாரு. நானும் நாணயமான செட்டியாராச்சேன்னு சொல்லி அரை சாமான்லேருந்து அப்பளம் கட்டு வரைக்கும் வாங்கி போட்டு சமைச்சு வச்சா வீட்டில் இருந்த பாட்டி செத்து போச்சுன்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நீ பிஸ்னஸ் பண்ண லாய்க்கு இல்லைன்னு எல்லக்காரமாக பேசுவா என் பொண்டாட்டி. இப்போ இப்படி வேற ஆகிப்போச்சு. அதனால தான் இப்போ என்ன பண்றதுனே தெரியாம இங்க வந்து உக்காந்துட்டேன். என்ன ராஜேந்திரன், நீங்க எனக்கு வேண்டப்பட்டவராக இருந்துட்டு இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தா எப்படி? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பணம் எப்படி கைக்கு வருதுன்னு இப்ப பாருங்க. ஏய் அண்ணா, செட்டியாருக்கு போன போடுறேன். அண்ணா ரிங் போதுண்ணே. செட்டியாரே, நான் குணாலம் பேசுறேன். ஆமா, உங்க வீட்டுல இலை விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் 4 வார்த்தை ஆறுதலா பேசி துக்கம் விசாரிக்கலான்னு போன் பண்ணேன். இந்த பாரு செட்டியாரே, வளைகாப்புக்கு பார்ட்டி ஆர்டர் கொடுத்துட்டு பார்ட்டி செத்து போச்சுன்னு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணா கேட்டரிங் காரு என்ன பண்ணுவார்? நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம். பேசின பணத்தை வீட்டில் வந்து கொடுத்துட்டு போறேன். என்ன சரியா? அது வை. ராஜேந்திரா, செட்டியாரு காலையில வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷம் தானே? சொல்லிட்டாரா? ரொம்ப நன்றிங்க. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். நீங்க செஞ்ச உதவிய நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன இது? நான் என்ன ரோட்ல போய் யாரோ ஒருத்தருக்கா செஞ்சேன்? நீங்க மாமா உங்களுக்கு பண்ண மாதிரி யாருக்கு பண்ண போறேன்?
பாத்தியாடா என் மாமாவ மாமா இன்னொரு ரவுண்டு போடுவோமா? ஏய் ஊத்துடா. மாமா